ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். தங்கராஜுக்கு பாக்கியராஜுக்கு ப்ரொமோஷன் கிடைச்ச விஷயம் தெரிஞ்சு போச்சு. ரேவதி கிட்டே இதை பற்றி கேட்டப்போ ரேவதி தெரியாதுன்னு சொல்லி சமாளிச்சிட்டாங்க. அப்புறமா அவருக்கு சந்தேகமாகவே இருக்குது. அது எப்படி பாசமலர்கிட்ட ஒரு சின்ன விஷயமா இருந்தாலே அப்படியே சொல்வானே, சொல்லாமல் இருப்பானா? சொல்லியிருப்பான் கண்டிப்பாக. ஆனால் இவ தான் நம்மக்கிட்ட மறைக்கிறா, இவளுக்கு என்ன பொய் சொல்கிறது புதுசா அப்படின்னு தங்கராஜே நினைக்கிறாரு. இப்போது ரேவதி அடுத்து திரும்பவும் சப்பாத்தி சுட்டு எடுத்துகிட்டு வராங்க. என்னங்க யோசிக்கிறீங்க, சாப்பிடுங்க அப்படின்றாங்க. ரேவதி, அண்ணனுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சி எப்படி நம்மக்கிட்ட சொல்லாமல் இருக்கலாம்? நம்ம நாளைக்கு போய் வேணா ப்ரொமோஷன் கிடைச்ச விஷயத்தை பற்றி கேட்கலாமா அப்படின்றாரு. ஏங்க, அண்ணன் எதுக்காக வீட்டில் சொல்லாமல் இருக்கோ என்னவோ தெரியல, நாம் போய் சொல்கிறதுனால பிரச்சனை ஆகிட போகுது அப்படின்றாங்க. அது எப்படி ப்ரமோஷன் கிடச்சி வீட்டில் அத்தை மாமா யாருக்குமே சொல்லாமல் உன் அண்ணன் மறைச்சி வச்சுருப்பாரு? ஏன் என்னாச்சு அப்படின்றாங்க. ஏங்க, அது அண்ணனுடைய பிரச்சனை, நாம் ஏன் அதில் தலையிடணும் அப்படின்றாங்க. ஓ, இவக்கிட்ட சொன்னால் இவளை கூட்டிகிட்டு போனால் கண்டிப்பாக வேலைக்கு ஆகாது அப்படின்றத முடிவு பண்ணிட்டாரு தங்கராஜ். இப்போது நைட்டு படுத்து அமைதியாக தூங்கிட்டாரு. மறுநாள் காலையில் இப்போது இந்த விஷயத்தை பற்றி எப்படியாச்சும் அண்ணங்கிட்ட சொல்லி ஆகணும், இல்லைனா இவர் போய் எக்குத்தப்பா ஏதாச்சும் சொன்னால் அண்ணன் மாட்டிப்பார் அப்படின்றத ரேவதி புரிஞ்சுக்கிறாங்க. அண்ணன் எப்பயுமே இவர்கிட்ட தலை குனிஞ்சு நிற்கவே கூடாது. ஏற்கனவே அவருடைய தங்கச்சி விஷயத்தில் அண்ணன் அசிங்கப்பட்டதெல்லாம் போதும், இதுக்கப்புறமும் அண்ணன் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு ரேவதின்னு நினைக்கிறாங்க. இப்போ அதனால் பாக்கியராஜுக்கு கால் பண்ணுறாங்க. ரேவதி சொல்லு ரேவதி அப்படின்னு அவரும் கால் அட்டென்ட் பண்ணி பேசுகிறாரு. அண்ணன் பக்கத்தில் யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னும். இல்லை, அவன் அண்ணி தான் இருக்கா, சொல்லு ரேவதி, ஏன் ரூமில் தான் இருக்கேன் அப்படின்றாங்க. அண்ணன் உனக்கு ப்ரொமோஷன் கிடைச்ச விஷயம் எப்படியோ ஒரு தெரிஞ்சுக்கிட்டாருன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு பாக்கியராஜ் அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன ரேவதி சொல்கிற நீ அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாண்ணே, இவர் நேற்று வெளியில் எங்கேயோ போயிருக்காரு. அப்போது யார்கிட்டயோ பேசிகிட்டு இருந்தப்போ உனக்கு ப்ரமோஷன் கிடைச்ச விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டார் போல இருக்குது. நைட் என்கிட்ட கேட்டார், நான் தெரியலன்னு சொல்லி சமாளிச்சிட்டேன்னு. வீட்டில் இந்த விஷயத்தை பற்றி பேசலாம், ஏன் நீங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு அவர் விசாரித்தார். நான் எனக்கு தெரியாது, என்கிட்ட அண்ணன் சொல்லலைன்னு சமாளிச்சிட்டேன். முக்கியமாக வீட்டில் கூட அண்ணன் யாருக்கும் சொல்லாமல் இருந்திருக்கலாம், ஒரு வேளை சொல்லி கூட இருந்திருக்கலான்னு எதேதோ சொல்லி சமாளிச்சிட்டேன்னு. நீ வீட்டில் எப்படியாச்சும் ப்ரொமோஷன் விஷயத்தை சொல்லிடுனேன். அப்புறம் இவர் ப்ரொமோஷன் விஷயத்தை பற்றி வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் அப்பா அம்மா உங்ககிட்ட தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுவாங்க. புரியுதுண்ணே உன்னோட சிச்சுவேஷன், நீ எதுக்காக சொல்லாமல் இருந்தேன்னு. ஆனால் வேறு வழி இல்லைண்ணே, இப்போ இவருக்கு விஷயம் தெரிஞ்சிடுச்சே அப்படின்னு ரேவதி சொல்லவும், ரேவதி நீ இதை பற்றி எல்லாம் கவலைப்படாத, இதை நான் பார்த்துக்கிறேன். இப்போ என்ன ப்ரமோஷன் விஷயம் மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சிடுச்சு, அவ்வளோதானே, வீடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அடுத்து பாக்கியராஜ் கிட்ட மலர் கேட்குறாங்க, என்னாச்சுங்க, ரேவதி என்ன சொன்னா, ப்ரமோஷன் விஷயம் தெரிஞ்சிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் மலர், மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சிடுச்சு போல இருக்கு. இந்த விஷயத்தை பற்றி வீட்டில் எப்போ வேணாலும் அவர் சொல்லலாம், அதனால் எப்படியாச்சும் நீ சொல்லிடுன அப்படின்னு ரேவதி ஃபோன் பண்ணி சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க, இப்போ என்ன பண்ணுறது? அப்போது நம்ம ப்ரொமோஷன் கிடைச்ச விஷயத்த வீட்டில் சொல்லணுமா? நீங்கள் தாங்க சொல்லக்கூடாதுன்னு முடிவெடுத்தீங்க, இப்போது சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு அப்படின்றாங்க. ஆமாம் மலர், ஒரு கொஞ்ச நாள் ஒரு 5-6 மாதம் போகட்டும், இந்த கடன்லாம் அடிச்சிடலாம், அப்புறமா சொல்லிக்கலாம்னு நான் நினச்சேன். ஆனால் இப்படி உங்களுக்கு 1 மாதம் ஆகிறதுக்குள்ளேயே இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை மலர். சரி வீடு, மாப்பிள்ளையா இந்த விஷயத்த தெரிஞ்சு எல்லார் முன்னாடியும் அசிங்கப்பட்டு நின்று தேவையில்லாமல் பிரச்சனை வர்றதை விட இப்போவே விஷயத்த சொல்லிடுறேன் அப்படின்றாங்க. சரிங்க, சரி நீங்கள் போய் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. ஏங்க இன்னொரு விஷயம், ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்றாங்க மலர். சொல்லு மலர், என்ன அப்படின்றாங்க. இல்லைங்க, நீங்கள் இப்போ போய் ப்ரொமோஷன் விஷயத்த சொன்னால் சப்போஸ் அவரே கூட தங்கராஜனே கூட ப்ரொமோஷன் கிடைச்ச விஷயத்தை பற்றி வீட்டில் சொன்னாரா இல்லையா தெரிஞ்சிடுச்சான்னு கேட்கும்போது நீங்கள் இன்றைக்கி தான் விஷயத்த சொன்னீங்க அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, ஒருவேளை ரேவதியாக விஷயத்த சொல்லியிருக்கோம், உடனே அவசரப்பட்டு நமக்கு தெரிஞ்சிடுச்சுன்றதுனால அதனால தான் அவன் அண்ணங்கார சீக்கிரமாக வீட்டில் விஷயத்த சொல்லிட்டான்னு அவர் புரிஞ்சுக்கிட்டு ரேவதி ஏதாச்சும் சண்டை போட போகிறாரு, எப்படிங்க சமாளிக்கிறது அப்படின்னும். ஆமாம் இல்லை மலர், நான் இதை பற்றி யோசிக்கவே இல்லை, ஆனால் நமக்கு வேறு வழி இல்லை மலர், நம்ம இப்போவே இந்த விஷயத்த சொல்லி தான் ஆகணும். மாப்பிள்ளைக்கு அதுக்கு மீறி தெரிஞ்சால் தெரிஞ்சுட்டு போகட்டும். ப்ரொமோஷன் கிடச்சி ரொம்ப நாள் எல்லாம் ஆச்சுன்னு சொல்ல வேணாம், 2-3 நாள் ஆச்சு மறந்துட்டேன் அப்படின்னு எதோ சொல்லி சமாளிச்சிடலாம் அப்படின்றாங்க. ஏங்க அது எப்படிங்க, ப்ரொமோஷன் கிடச்சி வேறு இடத்துல போய் உட்காந்துருக்கீங்க, டெய்லி வேறு இடத்துல வேலைக்கு போகிறீங்க, நீங்கள் கேஷ் கவுண்டராக இருந்து மாறி போய் உட்காடுறீங்க, அந்த விஷயம் எப்படி சொல்லாமல் போகிறதுக்கு உனக்கு மனசு வந்துச்சு, எப்படி மறந்தீங்க அப்படின்னு அத்தையும் மாமாவும் கேள்வி மேலே கேள்வியாக கேட்பாங்களேங்க அப்படின்னும். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல மலர் அப்படின்னு பாக்கியராஜ் ரொம்ப அப்படியே உடஞ்சி போய் இருக்கிறாரு.
ஏங்க வேறு வழி இல்லை, வாங்க சரி போய் சொல்லிடலாம், நீங்கள் போய் சொல்லுங்கள் அப்படின்னு நேராக 2 பேரும் வராங்க. அவங்க அத்தையும் மாமாவும் உட்காந்துட்ருக்காங்க. என்ன மலரு எல்லாம் முடிச்சிட்டியா? அமைதியாக நின்றுட்டுருக்க, எல்லாரும் ஆஃபீஸ் போகிற நேரம் ஆச்சுல்ல, சுரேஷும் கிளம்பிடுவான் அப்படின்னுவோம். எல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்னடா பாக்கியராஜ் இன்னும் கிளம்பாமல் இருக்கு அப்படின்னுவோம். இல்லைம்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லணும் அப்படின்றாங்க. என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா அவர் அப்பாவும் அம்மாவும் கேட்கவும், எனக்கு பேங்க்கில் ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு அப்படின்றாங்க. என்ன சொல்கிற பாக்கியராஜே அப்படின்னுவோம். ஆமாம்மா எனக்கு ப்ரொமோஷன் கிடச்சிடுச்சு பேங்க்கில் அப்படின்னுவோம். பரவாயில்லையே ப்ரொமோஷன்லாம் கிடச்சிருக்காங்க, என்னடா இதை கையை விசிறிட்டு வந்து சும்மா நின்று சொல்லிட்டு இருக்க, ஒரு ஸ்வீட் கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்து கொடுக்க மாட்டியா? அது சரி, எதுக்கு தேவையில்லாமல் வாங்கி செலவு பண்ணிட்டு, அதான் மலர் இருக்கால செய்ய சொல்லலாம் அப்படின்றாங்க. கண்டிப்பாக அத்தை செய்கிறேன் அப்படின்னு மலரும் சொல்கிறாங்க. பரவாயில்ல பாக்கியராஜ், வாழ்த்துக்கள், உனக்கு ப்ரொமோஷன்லாம் கிடச்சிருக்கு. ஆமாம் சம்பளம் எவ்வளோ உயர்த்திருக்காங்க அப்படின்னாலாம் கேட்டுட்ருக்காங்க. பாக்கியராஜ் உடனே இந்த விஷயத்தை பற்றி சொல்லலாமா, இன்னும் முடிவு பண்ணலப்பா அப்படின்னு ஓப்பனாக சொல்லிடுறாரு. இது எதுக்காக அப்படின்னா முழு பணத்துக்கும் எப்படியாச்சும் செலவு வந்துடும், ஒரு 1000-2000 ஆச்சு நம்ம மிச்சம் பண்ணலாம், அதனால் கொஞ்சம் கம்மி பண்ணி சொல்லலாம் யோசிச்சு அப்படின்னு தான் இன்னும் முடிவு பண்ணலப்பா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி பாக்கியராஜ் எப்போ ப்ரொமோஷன் கிடச்சிச்சு அப்படின்றாங்க. அது அம்மா அப்படின்ட்டு இருக்குவோம். அத்தை ஒரு வாரம் தான் ஆயிருக்கு அத்தை, ப்ரொமோஷன் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஆயிடுச்சு அத்தை, ரொம்ப நாளாக இருந்து ப்ரொமோஷன் கொடுக்குறதா சொல்லிட்டு தான் இருந்தாங்களாம், இப்போ தான் ஓகே பண்ணியிருக்காங்க அத்தை அப்படின்றாங்க. அப்போது சம்பளத்தை பற்றி பேசுகிறதுக்கு இன்னும் நாள் ஆகுமா? பேசியே இவ்வளோ நாள் ஆகி இப்போ தான் ப்ரொமோஷன் சொல்லியிருக்காங்க, அப்புறம் ப்ரொமோஷன்லேருந்து சம்பளம் எவ்வளோன்னு சொல்கிறதுக்கு 1 மாதம் ஆகிடுமா அப்படின்றாங்க. இல்லை அத்தை இல்லைம்மா கண்டிப்பாக சீக்கிரம் சொல்லிடுவாங்க அப்படின்றாங்க. சரிடா பாக்கியராஜ், எப்படியோ ரொம்ப நல்ல விஷயம், ஸ்ருதி கல்யாணத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நகை சேர்க்கணும், ஸ்ருதியை அடுத்து படிக்க வைக்கணும், ஸ்ருதி படிக்கிறாளா இல்லை மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணுமா, உன் அப்பா பென்ஷன் போக மீதி இன்னமும் நீயும் சம்பாரித்து நகை விற்கிற ரேட்டுக்கு ஏதாச்சும் ஸ்ருதிக்கு நல்லா பண்ணி நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும் அப்படின்னு உடனே அதுக்கு ஒரு செலவை வச்சிடுறாங்க அவங்க அம்மா. இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு தான் பாக்கியராஜ் எதுவுமே சொல்லாமல் இருந்தார். இதெல்லாம் கேட்டு மதிக்கு ரொம்ப ரொம்ப கோவம் வருது. ஏன் இவங்க 2 பேரும் இப்படி மறைச்சு இந்த விஷயத்த சொல்கிறாங்க, காலையில் தானே நமக்கு கூட ப்ரொமோஷன் கிடைச்ச விஷயத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க, ஸோ இப்போ ஏன் இந்த விஷயத்த சொல்ல வேண்டிய அவசியம் வந்துச்சு, இவருக்கே ஏற்கனவே 1008 செலவு இருக்குது, கடன் இருக்குது, கொஞ்சம் பொறுமையாக சொல்லியிருக்கலாம்லன்னு இந்த விஷயத்தை பற்றி மதியம் யோசிக்கிறாங்க. அப்புறமா சந்தோஷப்படுறாங்க இவங்க 2 பேருமே விஷயத்த சொன்னதுனால. அடுத்து பாக்கியராஜ் எப்படியோ இந்த விஷயத்தை இப்போதைக்கு முடிச்சிட்டோம், என்ன ஆக போதோன்னு அடுத்து கிளம்பி வந்துடுறாரு. ரூமில் ரெடி ஆகிட்டு இருக்காரு. மலரும் கிச்சனில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. மதி நேராக கிச்சனுக்கு போய் மலர்கிட்டே இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. ஏங்க பொறுமையாக சொல்லியிருக்கலாம்ல, எதுக்காக அவசரப்பட்டு சொன்னீங்க, உங்களுக்கே நிறைய கடன் இருக்குல்ல அப்படின்றாங்க. சாரி மதி, ப்ரமோஷன் கிடச்சி ரொம்ப நாளாச்சு, உனக்கு கூட தெரியும்ல, காலையில் தானே சொன்னேன், இந்த கடனெல்லாம் அடைக்கணும், கொஞ்ச நாளைக்கு இவர் விஷயத்த சொல்லாமல் இருக்கலாம் தான் நினச்சாரு, ஆனால் தங்கராஜ் மச்சானுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்றாங்க. இதை கேட்டு மதி அதிர்ச்சி ஆகுறாங்க. அவருக்கு எப்படி அப்படின்னு, அவருக்கு என்ன ஆளா இல்லை ஊர் ஃபுல்லாக ஆளு மதி, எப்படி வேணாலும் அவர் தெரிஞ்சிருப்பார். ரேவதி கிட்ட இந்த விஷயத்தை பற்றி கேட்டிருக்காரு, ரேவதி தெரியாதுன்னு சொல்லி சமாளிச்சிருக்கா. ஆக்சுவலி ரேவதி கிட்ட இவர் எதுவுமே சொல்லாமல் இருந்ததே கிடையாது, எல்லா விஷயத்தையும் ரேவதி கிட்ட சொல்லிடுவார். அப்படியே ரேவதி கிட்ட ஏற்கனவே தெரிஞ்சதுனால தான் இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் எங்கே அவர் தங்கராஜ் அண்ணனால இவருக்கு பிரச்சனை வந்துடுமோன்னு ரேவதி காலையிலே ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை பற்றி சொல்லிட்டா. சரி இவரும் இந்த விஷயத்தை பற்றி இதுக்கு மேலே தள்ளி போட வேணாம், விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு அவர் முந்திக்கிறதுக்கு முன்னாடி இவர் விஷயத்த சொல்லிட்டாரு அப்படின்றாங்க. ஓ அப்படியா, சரி அதுவும் ரைட்டு தான், தேவையில்லாமல் அவர் இங்கே மூக்க நடிப்பார், ப்ரொமோஷன் கிடச்ச விஷயத்தை பற்றி சொல்லுவார், இவர் அசிங்கப்பட்டு நிற்பார், அவங்க அப்பா அம்மா அமைதியாக இருக்க மாட்டாங்க, ஏதாச்சும் சொல்லுவாங்க, நீங்கள் சொல்கிறதும் சரிதான் அப்படின்னு மதியும் சொல்கிறாங்க. சரி இப்போ கூட அவர் ப்ரொமோஷன் கிடைச்ச விஷயம் எப்போ என்னென்ன டீட்டெயிலாக அவருக்கு தெரிஞ்சிருக்குமா, 1 மாதம் 2 மாதம் முன்னாடியே ப்ரொமோஷன் கிடச்சிடுச்சு இப்போ தான் சொல்லியிருக்காங்கன்னு அதை வச்சு ஏதாச்சும் பிரச்சனை பண்ண போகிறாரு அப்படின்ட்டாங்க. நாங்களும் அதுக்கு தான் மதி பயந்துட்டுருக்கோம், ஆனால் ஏதோ அத்தையும் அம்மாவும் சொல்லி சமாளிச்சிருக்கிறோம், பார்க்கலாம் அப்படின்றாங்க. ஏங்க இப்படி பிரச்சனையில் மாட்டிக்கிறீங்க, சரி விடுங்க, அப்படியே இருந்தாலும் அது உங்களோட பர்சனல் விஷயம், சொல்லிட்டீங்களா அப்படின்னு மதியம் சப்போர்ட்டாக தான் நிற்கிறாங்க. பாக்கியராஜ் இதை சொன்னதுக்கப்புறமா சரி நான் கிளம்புறேன்ப்பா அப்படின்றாங்க.
சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா பாக்கியராஜு பேங்க்குக்கு கிளம்பி போகிறாரு. போனதுக்கப்புறமா இங்கே சுரேஷும் வராரு. அண்ணி நானும் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சுரேஷ்க்கு இன்னும் இந்த விஷயம் தெரியல. இந்த விஷயத்தை பற்றி பேசும்போது சுரேஷ் ரூமில் இருந்தாங்க. இப்போது சுரேஷ் டியூட்டிக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது தங்கராஜ் இந்த விஷயத்தை பற்றி அமைதியாக விடுவாரா? காலையில் இழந்த உடனே அவர் வேலை என்ன? இப்போது சுரேஷை கூப்பிட்டு பேசுகிறது தான். சுரேஷை கூப்பிட்ட உடனே சுரேஷ் நேராக அவருடைய மாமாவை பார்க்க போகிறாங்க. முக்கியமாக வீட்டில் கூட கிடையாது, தோப்புக்கு போடுறாங்க. இந்த மனுஷன் கிளம்பிட்டாரு, ஏதாச்சும் இழுத்து விட்டுருவாரான்னு நம்ம ரேவதிக்கு வேற ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது. அங்கே போனதுக்கப்புறமா மாமா வாங்க மாமா அப்படின்னு போய் வைக்கிறவும், என்ன சுரேஷே எப்படி இருக்கா, எப்படி போகுது டியூட்டியெல்லாம் அப்படின்றாங்க. போதும் மாமா, ஏதோ நீங்கள் உங்கள் புண்ணியத்தில் மாமா, நீங்கள் இல்லைன்னா நடந்திருக்குமா அப்படின்றாங்க. என்னடா சுரேஷ் நான் பெருசாக பண்ணிட்டேன் உன் வேலை, சரி அப்புறம் உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசணுன்னு தான் வர சொன்னேன் அப்படின்றாங்க. என்ன மாமா அப்படின்றாங்க. உன் அண்ணனுக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருக்காமே, ஏன் இந்த விஷயத்தை பற்றி இன்னும் யார்கிட்டையும் வீட்டில் சொல்லாமே இருக்காரு உன் அண்ணன் அப்படின்றாங்க. என்ன மாமா சொல்கிறீங்க, ப்ரொமோஷன் கிடச்சிருக்கா? நீங்கள் சொல்லி தான் எனக்கு இந்த விஷயமே தெரியும். எப்படி மாமா, எப்போ மாமா அப்படின்றாங்க. எனக்கு என்னடா தெரியும், உன் அண்ணனுக்கு ப்ரொமோஷன் கிடச்சி ரொம்ப நாள் ஆகிருக்கு. இந்த விஷயத்த வேறொருத்தர் மூலயமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன் இன்னமும் உன் அண்ணன் இந்த விஷயத்தை பற்றி வீட்டில் சொல்லாமல் இருக்கா? அது மட்டும் இல்லாமல் சொல்லியிருந்தாவும் கண்டிப்பாக அத்தை மாமா, ஏன் ரேவதியாச்சும் என்கிட்ட கூட இந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருப்பா, என்கிட்டயும் இந்த விஷயத்தை யாருமே சொல்லவே இல்லை, அதான் உன்னை கேட்குறேன் அப்படின்றாங்க. தெரியலையே மாமா அப்படின்ட்டு இருக்காங்க. சரி நீ ஒன்று பண்ணு, பேசாமல் இன்னைக்கு உன் அண்ணன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா எல்லார் முன்னாடியும் உன் அண்ணங்கிட்டே கேட்டுரு அப்படின்றாங்க. அதுக்கு என்ன மாமா, இப்போவே ஃபோன் பண்ணி வேணா கேட்குறேனே அப்படின்னு. நாம் ஒரு காரியத்தை யோசிச்சு ஒரு முடிவெடுத்தா இவன் சொதுப்பிடுவான் போல இருக்கே, எல்லாரும் முன்னாடியும் கேட்டால் தானே அவனுடைய மான மரியாதை போகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ வேணாம், அண்ணன் நேரம் பேங்க்கு இருப்பா, எதுக்கு தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணிட்டு அப்படின்றாங்க. சரி மாமா அப்படின்னு. சரி இன்னைக்கு ஈவினிங் நானும் வீட்டுக்கு வரேன், அப்போ நீ வச்சு கேளு அப்படின்றாங்க. சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கே சுரேஷும் கிளம்பிடுறாங்க. சுரேஷ் கிளம்புனதுக்கப்புறமா இன்றைக்கி ஃபுல்லாகவே தங்கராஜுக்கு எப்போ அந்த நாள் வரும், எப்போ நம்ம அங்கே போவோம், ஈவினிங் வரும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ கரெக்டாக வந்து வேலை முடிஞ்சு பாக்கியராஜ் வீட்டுக்கு வரவும் சுரேஷ் வீட்டுக்கு வராரு. சுரேஷ் வீட்டுக்கு வந்து நிற்கவும், ஆனால் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுண்ணே அப்படின்னுவோம். ஆமாண்டா சுரேஷே, அதுக்கு முன்னாடி நாங்களும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும். காலையில் நீ கிளம்புற அவசரத்தில் அவங்ககிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லாமல் விட்டுட்டா அப்படின்னுவோம். அவர் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுடைய மாப்பிள்ளை வந்துடுறாரு. வாங்க மாமா அப்படின்னு சுரேஷ் அவங்களுடைய அத்தை மாமா எல்லாருமே கூப்பிடுறாங்க. உள்ளே போனதுக்கப்புறமா தங்கராஜ் அங்கே போய் நிற்கவும், உட்காருங்க ஆனால் ஏதாச்சும் குடிக்கிறீங்களா அப்படின்னுவும், கரெக்டாக வந்திருக்கிறாரே ஏதாச்சும் வில்லங்கம் பண்ண தான் வந்துருப்பாரோன்னு மலரோன்னு நினைக்கிறாங்க. அப்புறம் உட்காந்ததுக்கப்புறமா சுரேஷ் வந்து அண்ணா உங்ககிட்ட ஒன்று கேட்கணுண்ணா அப்படின்னு. சொல்லு சுரேஷ் என்ன அப்படின்னு. ஆமாம் உனக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருக்காமே என்ன அப்படின்றாங்க. ஆமாண்ட சுரேஷே, இந்த விஷயத்தை பற்றி தான் உங்ககிட்ட சொல்லணும்னு நாங்களும் நினச்சோம் அப்படின்னு அவங்க அத்தை மாவும் சொல்ல. என்ன அத்தை சொல்கிறீங்க, உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா அப்படின்றாங்க. ஆமாம் மாப்பிள்ள, பாக்கியராஜ் விஷயத்த எங்ககிட்ட சொன்னாப்புல அப்படின்றாங்க. ஓ அப்படியா அத்தை? ஆமாம் ஏன் அத்தை இந்த விஷயத்த எங்ககிட்ட சொல்லலை, ஏன் ரேவதிக்கு சொல்லலை, ஏன் சுரேஷ்கே சொல்லலை அப்படின்னு அவங்க எல்லார்கிட்டேயும் கேட்குறாங்க. அப்போது மாப்பிள்ளை அது வந்து காலையில் அப்படின்னு சொல்ல வராரு. அதுக்குள்ளே அது வந்து மாப்பிள்ளை சொல்லக்கூடாதுன்னு தான் எந்த அவசியமும் இல்லை, அப்படி எதுவும் இல்லை, ப்ரொமோஷன் கிடச்சிது இப்போ தான் என் கை கிடச்சிருக்கு. ஸோ இப்போ தான் தெளிவாக தெரிஞ்சிச்சா, சரி எது ஒன்றும் ப்ரொமோஷன் கிடச்சிது என்ன எதுன்னு தெளிவாக தெரியாமல் வீட்டில் சொல்ல வேணான்னு நினச்சோம் மாப்பிள்ள, அவ்வளோதான் அப்படின்னு பாக்கியராஜ் சொல்லி சமாளிக்கலான்னு பார்க்குறாரு. ஓ அண்ணன் அப்படியா அண்ணன், மாமா சொல்லி தானே இந்த விஷயம் எனக்கு தெரியும், அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன். பரவாயில்லண்ணே, ப்ரொமோஷன் கிடச்சிருச்சு போல இருக்குது, வீட்டில் அப்பா அம்மா கிட்ட எல்லார்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்க, எனக்கு மட்டும் சொல்லலை பார்த்தியா அப்படின்னு சுரேஷ் சொல்லிட்டு இருக்கவோ. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சுரேஷ், அதான் நான் சொன்னனே அப்படின்றாங்க. ஓ அப்படியா, ஆமாம் சம்பளம் எவ்வளோ ஏற்றிருக்காங்க அப்படின்னவும் காலையில் சொன்ன அதே ரீசனை தான் இப்பயும் சொல்கிறாரு பாக்கியராஜ். இன்னும் அதை பற்றி எதுவும் டிஸ்கஷன் பண்ணல, சொல்லுவாங்க அப்படின்னுவோம். அது எப்படி ப்ரொமோஷனோடு சேர்த்து சம்பளம் இவ்வளோ அப்படின்னு தானே சொல்லி கொடுப்பாங்க. முக்கியமாக இப்படி ஏற்றும் போது, அதாவது ப்ரொமோஷன் சம்பளத்தை ஏற்றி கொடுக்கும்போது இன்சென்டிவ் எல்லாம் கூட கொடுப்பாங்களே, அதெல்லாம் பேங்க்கில் எல்லா பேங்க்லேயுமே ரூல்ஸ் இருக்கே, என்ன அந்த மாதிரியெல்லாம் எதுவும் கொடுக்கலையா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. இல்லை மாப்பிள்ள அது வந்து இல்லை அப்படின்னுவோம். அது எப்படி உங்களுக்கு இன்சென்டிவ் கொடுக்காம போவாங்க, ஒருவேளை உங்களை ஏமாற்றிட்டாங்களா, வேணா எனக்கு பேங்க்கில் தெரிஞ்சால் நிறைய பேர் இருக்காங்க, நான் கால் பண்ணி விசாரிக்கிறேன் யார் அப்படின்றாங்க. ஐயோ மாப்பிள்ள அதெல்லாம் வேணாம் மாப்பிள்ள அப்படின்றாங்க. அப்புறம் அப்படின்னுவோம், இன்சென்டிவ் எல்லாம் கொடுத்தாங்க மாப்பிள்ள அப்படின்னு வேறு வழி இல்லாமல் சொல்ல வேண்டியதாக போயிடுச்சு. எனது இன்சென்டிவ் எல்லாம் கொடுத்தாங்களா, என்னடா பாக்கியராஜ் சொல்கிற நீ, எவ்வளோ கொடுத்தாங்க, எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படின்றாங்க. அது வந்துமா அப்படின்னுவோம். ஆமாம் அத்தை 10,000 ரூபாய் கொடுத்தாங்க, என்கிட்ட தான் கொடுத்தாரு அப்படின்றாங்க.
10,000 இன்சென்டிவ் கொடுத்துருக்காங்க, அது தூக்கிட்டு வந்து உன் பொண்டாட்டிக்கிட்ட நேராக கொடுத்தியா நீ எங்ககிட்ட சொல்லாமல் அப்படின்னு இதுக்கே அந்த சண்டை போடுறாங்க. ஆனால் பாக்கியராஜுக்கு சம்பளம் கொடுத்து வேலையும் ப்ரொமோஷனும் கொடுத்து ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுதுன்னு தெரிஞ்சால் இன்னும் என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அவங்க. மதி கூட யோசிச்சு பார்க்குறாங்க. ஓ அப்படியா அப்படின்னுமோ, அத்தை அது வந்து அப்படின்னுமோ, எங்கடி அந்த பணம் கொடுக்குறியா அப்படின்றாங்க. அத்தை அந்த பணம் இல்லை அத்தை அப்படின்னுவோம். என்ன சொல்கிற நீ? ஓ உன் பிறந்த நாளுக்கு ஏதாச்சும் செலவு பண்ண சொல்லி புருஷன் கொடுத்தானா, அதான் யாருக்கும் தெரியாமல் அப்படியே அமைக்கிடலான்னு பார்த்தீங்களா அப்படின்னுவோம். அம்மா அப்படியெல்லாம் இல்லைம்மா, வட்டி பணம் கட்டணும் இல்லைம்மா, அதான் வட்டி கட்டிட்டேன் அப்படின்றாங்க. இப்போ தான் மலர்கிட்ட கொடுத்ததா சொன்னேன், அதுக்குள்ளே வட்டி கட்டிட்டேன்னு சொல்கிற அப்படின்றாங்க. ஆமாம் அத்தை, திருப்பி அவர் வாங்கிக்கிட்டாரு அப்படின்னு பாக்கியராஜ் மலர் சொல்கிறாங்க. என்ன புருஷனை பொண்டாட்டியுமா மாற்றி மாற்றி பேசுகிறீங்க, வேறு ஏதாச்சும் மறைக்கிறீங்களா? 10,000 ரூபாய் தான் கொடுத்தாங்களா, இன்னும் அதிகமாக கொடுத்தாங்களா, என்ன பண்ணீங்க அப்படின்னு. எனக்கு என்னமோ கண்டிப்பாக அவ்வளோ கம்மியெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க அத்தை, இவர் செய்கிறது எவ்வளோ நாள் வேலை, கண்டிப்பாக அதிகமாக கொடுத்துருப்பாங்க அப்படின்னு தங்கராஜ் சொல்கிறாரு. என்ன பாக்கியராஜ் அப்போ கம்மியாக கொடுத்துட்டாங்களா, வேணா மாப்பிள்ளையை விட்டு பேச சொல்லு அப்படின்றாங்க. அதெல்லாம் இல்லைம்மா அப்படின்றாங்க. ஏன் அத்தை இவர் இவ்வளோ தூரம் பேங்க்கில் பேச வேணாம்னு சொல்கிறத பார்த்தா ஒருவேளை அதிகமாக கொடுத்து அதை வீட்டில் சொல்லாமல் கம்மியாக கொடுத்த மாதிரி நீங்களே சொல்கிறீங்களோ, மாட்டிப்போமோன்ற பயத்தில் தான் பேங்க்கில் கால் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னவும் பாக்கியராஜ் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. திருன்னு தங்கராஜ் இந்த மாதிரி கேள்விக்கு மேலே கேள்வியை கேட்கவும் மதி இருந்துக்கிட்டு அப்படியே இருந்தாலும் என்ன பிரச்சனை, அது அவங்களோட பர்சனல் எப்படியும், அவருக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு, ஏதாச்சும் செலவு இருக்கலாம், வீட்டில் மறைச்சிருக்கலாம், நீங்கள் ஏன் அதை கேட்குறீங்கன்னு மதி கேட்கவும் பயங்கரமாக கோவம் வருது எல்லாருக்குமே. சுரேஷ் கூட மதிக்கிட்ட ஏன் இப்படிலாம் பேசுகிறேன் மாமா கிட்ட அப்படின்னு கோவப்படுறாங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த எபிசோடில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.